கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு புஸ்தகம் 42 அதிகாரத்தை என்னோடு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோபு புஸ்தகம் 42 அதிகாரத்தை என்னோடு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த நாட்களே நாம் தியானித்த வேத பகுதியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த பகுதியை ஞாபகப்படுத்தினதினாலே அந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே யோபுடைய சிநேகிதர்கள் சொன்ன சில ஆறுதலின் வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். எலிபாஸ், பில்தாத், சோப்பார் சொன்ன யோபுவுக்கு கொடுத்த அந்த ஆறுதலின் வார்த்தைகளை மையமாக வைத்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலே யோபுடைய வாளியிலிருந்து புறப்பட்ட சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக இந்த பகல் வேளையிலே உங்களுடைய விசுவாசம் இன்னும் வளரும்படியாக, உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் இன்னும் மெருகேற்றப்படும்படியாக இந்த காரியங்களை தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். தேவ சபையிலே வருகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு பெரிய ஒரு தேவை இருக்கிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என் குடும்பத்தை உயர்த்தணும், கர்த்தர் என் பிள்ளைகளை மேன்மையாய் நடத்த வேண்டும், என்னுடைய வாழ்வில் இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனங்கள் மாற வேண்டும், என் குடும்பத்துக்கு விரோதமாக காணப்படுகிற கட்டுகள் முறிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பல தேவைகளோடு தான் தேவ சமூகத்திலே நாம் கடந்து வருகிறோம். உண்மைதானே? உண்மைதானே? எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளணும், இழந்த ஆசீர்வாதங்களை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும், என் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தின் ஆவிகள் என்னை விட்டு மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தேவைகள் மத்தியில தான் யோபும் வாழ்ந்து கொண்டிருந்தார். அது நமக்கு யோபு சரித்திர புஸ்தகம் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு அது வெளிப்படுத்துவதை நாம் தியானிக்க முடிகிறது. இப்பொழுது இந்த 42 அதிகாரத்திலே கடந்த நாட்களை நாம் தியானித்தது போல யோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் என்ன செய்தார்? அதை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். உண்மைதானே? அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன செய்தார்? கூட்டி கொடுத்தார். அங்கே மறுபடியும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அங்கே 16வது வசனத்தை ஒரு வேகமாய் வாசிங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஐயா, இந்த பிரச்சனைகளுக்கு பின்பாக, இந்த போராட்டங்களுக்கு பின்பாக, இந்த இழப்புகளுக்கு பின்பாக அந்த யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தான். மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் 4 தலைமுறைகளாக அவன் தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுமே. இதுல இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் 4 தலைமுறைகளை பார்க்கிறேனோ இல்லையோ, எனக்கு பிறக்கிற என் பிள்ளையுடைய பிள்ளையை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? என்னுடைய தலைமுறையுடைய தலைமுறையாவது நான் பார்க்கணும். ஆண்கள் தலைமுறை இல்லை என்றாலும் என் பிள்ளையுடைய திருமணத்தையும் என் பிள்ளையுடைய அந்த பிள்ளையும் இந்த கையில நான் தூக்குவேன் என்றால், அதே போல என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேற ஒன்றுமே. அல்லேலூயா சொல்லுமே. அப்படியே சில இடத்துல இருக்கிறீங்க. சிலர், ஐயோ, நான் இழந்த ஆசீர்வாதத்தை நான் மறுபடியும் எப்படியாகிலும் இரட்டத்தனையா இல்லை என்றாலும், ஐயா, தினந்தோறும் சாப்பிடக்கூடிய இல்லைன்றா நான் சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வீடு கிடைத்தால் போதும் என்ற ஒரு மனநிலைமையில் இங்க இருக்கிறீர்கள். உண்மைதானே? உண்மைதானம்மா? ஆமா.
அல்லேலூயா. சிலர் ஐயோ என்னை பல பேர் என்னை நெருக்குகிற, எனக்கு விரோதமாக பேசுகிற, எனக்கு விரோதமாக வார்த்தை மூலமாக எடுத்து அந்த கல்லை எரிகிற அந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படியாகிலும் வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் இங்கே உண்டு. ஏன்னா யோபுடைய வாழ்க்கையிலும் அது நடந்தது. அல்லேலூயா சொல்லுமே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்ப தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அது நீங்களாக இருக்கலாம், அது நானாக கூட இருக்கலாம். இங்க இருக்கிற ஏதோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையின் நடுவிலே தான் தேவ சமூகத்திலே ஐயோ எனக்கு இந்த ஒரு மாற்றம் வராதா, எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, எனக்கு இந்த ஒரு வாசல் திறக்கப்படாதா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமே. ஆனா யோபு அதை பெற்றுக்கொண்டார், யோபு அதை சுதந்தரித்துக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை நம்புறீங்க என்னை கர்த்தர் நிறைவாய் நடத்த போகிறார், என்னை கர்த்தர் சம்பூர்ணமாய் நடத்த போகிறார், என் வாழ்க்கையில நான் இழந்தவைகளை நான் மறுபடி இரட்டிப்பாய் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இழந்த சந்தோஷமாக இருக்கலாம், இழந்த சமாதானமாக இருக்கலாம், இழந்த பொருளாதாரமாக இருக்கலாம், இழந்த குடும்பமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நான் இழந்திருக்கிறேன், அதை நான் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. தேவநாம மகிமைப்படுவதாக. இந்த காரியங்களை யோபு பெற்றுக்கொள்வதற்கு யோபிடத்தில் இருந்த சில குணாதிசயங்கள் என்ன என்பதை 1ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். எத்தனை ஞாபகம் இருக்கிறது? ஒரு 7 காரியங்களை நாம் தியானித்தோம். நான் அதற்குள்ளாக இப்ப போக நான் விரும்பவில்லை. ஆனால் இங்கே யோபு சொன்ன சில முக்கியமான ஒரு காரியங்கள், அவருடைய வாழ்க்கையில செயல்பட்ட ஒரு முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் செயல்பாட்டிலே அது கிரிகை செய்யுமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் இழந்தவைகளை கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாய் தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. முதலாவது இங்க யோபு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாசியுங்கள் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமே. தேவரீர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், வல்லவர், நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் அல்லேலூயா வரலையே. அல்லேலூயா. ஐயா யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய நீ வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப முதலாவது யோபிடத்தில் இருந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க? அவனுக்குள்ள இருந்த விசுவாசம். ரோமர் புத்தகத்திலே வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யாக்கோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் இரட்டத்தனையாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ள இருக்க வேண்டிய முதல் காரியம் என்ன? விசுவாசம். வேற எல்லாம் இருக்குது, ஆனா எது இல்ல? எது இல்ல? விசுவாசம் இல்ல. அந்த சீசர்களை போல சீசர்களுக்கும் ஆரம்பத்தில் நல்ல விசுவாசம் இருந்தது. விசுவாசம் இருந்ததுனால தான் இயேசுவை கூப்பிட்டவன ஓடி என்ன செய்தாங்க? ஓடி வந்தாங்க. அந்த மனிதனை பார்த்த போது ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏதோ நமக்கு நடக்க போகுதுங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால கூப்பிட்ட உடனே ஓடி வந்தாங்க. ஆனா காற்று அடித்த உடனே, கடல் கொந்தளித்த உடனே, சூழ்நிலைகள் மாறின உடனே உள்ள கொஞ்சம் பயம் வந்தது. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவருக்கு, ஐயா உங்க விசுவாசம் எங்கே? ஏன் பயப்பட்டீர்கள்? உங்க விசுவாசம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த என்னை பார்க்கும்போது உங்களிடத்தில் இருந்த விசுவாசம் இப்போ எங்கே? ஐயா இயேசுவானவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனாலும் சூழ்நிலைகள் மாறின போது கொஞ்சம் தடுமாற்றம் சீசருக்குள்ள வந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். சபையில இருக்கும்போது நல்லா பாடுறோம், சபையில இருக்கும்போது நல்லா ஆராதிக்கிறோம்,
சபையில் இருக்கும்போது நல்லா ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா வெளியே போன உடனே சில பிரச்சனைகள் வரும்போது, கடன் பாரங்கள் நம்மை நெருக்கும் போது, ஒரு வியாதி நம்மை ஆளுகை செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஓடி போகிறது. இவ்வளவு நாள் இந்த ஆண்டவர் ஆராதித்து நான் என்னத்தை கண்டேன், இவ்வளவு நாள் ஓடி ஓடி போய் நான் என்னத்தை கண்டேன் சொல்றாங்க. சபையில ஆராதிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா விசுவாசம் தளர்ந்து போகிறது, விசுவாசமானது குறுகி போகிறது, விசுவாசமானது காணாமல் போகிறது சில நேரங்களிலே. ஐயா, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைடைய வாழ்விலே என் தேவன் ஒரு ஆயுதம் தந்திருக்கிறார், விசுவாசம் என்கிற கேடகம். கரங்களை தட்டி, விசுவாசம் என்கிற கேடகத்தை உன் கரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த விசுவாசம் என்கிற கேடயத்தை தன் கரத்தில் வைத்திருக்கிற ஒரு மனிதன், எதிராளி எப்ப வந்தாலும் சரி, சோதனை எப்ப வந்தாலும் சரி, பிரச்சனைகள் எப்ப வந்தாலும் சரி, அவனுக்கு நிச்சயம் இருக்கிறது, என்னை பாதுகாக்கும்படியாக என் ராஜா, என் சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கரத்திலே ஒரு கேடயத்தை தந்திருக்கிறார். விசுவாசம் என்கிற கேடயத்தை கர்த்தர் தந்திருப்பதினாலே இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் ஏமாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தவன விசுவாசத்தை காண முடியல. என் ஆண்டவர் அப்படிதான் கடைசி காலத்துல விசுவாசத்தை காண்பேனோ. எந்த அளவுக்கு அன்பு தணிந்து போகுமோ அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடும். என் ஆண்டவரே சொல்லுகிறார், கடைசி காலத்துல நான் விசுவாசத்தை காண்பேனோ. ஒரு காலத்துல எல்லாம் ஆஸ்பத்திரியை பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்து, இப்ப எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரி. ஏன்னா அந்த நாட்கள் சீக்கிரம் ஆஸ்பத்திரி என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அது ஆர்சியா இருந்தாலும் சிஎஸ்சியா இருந்தாலும் சரி, பின்ன பெண்டிகாஸ் வந்து பெண்டியாவே இருந்து அப்படியே கொண்டு உள்ள போட்டுருவாங்க. இங்க கடந்து சாவுல அப்படிதான் போட்டுட்டு போனாங்க. ஒரு விசுவாசம் இருந்து, உயிரோட வானா வா, ஆண்டவனுக்கு உயிர் தந்தா வா, அப்படிதான் இருந்து. அன்னைக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு எல்லாம் போச்சு. அல்லேலூயா சொல்லுமே, எல்லாம் போச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன, இப்போ எந்த அளவுக்கு மக்கள் அன்றைக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆஸ்பத்திரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. கிம்ஸுக்கு போங்க, அங்க நல்லா இருக்கும். இல்ல இப்ப பொன்செஸ்லி பரவாயில்லை, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஆண்டவர்கிட்ட போங்கன்னு இப்ப யார் சொல்லுது? கிடையாது. ஆனா நீங்க எங்க போகணுமோ அங்க போக மாட்டீங்க. அதை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு லாஸ்ட் நேரம் போயிட்டு அவன் சொல்லுவான், இது எங்களால ஒண்ணு முடியாதுன்னு அவர் தான் பார்க்கணும். அப்படிதான் டாக்டர் சொல்லுவார், அப்படித்தானே சொல்லுவாரு. அப்ப ஆண்டவரிடத்துல போய் சரண்டர் ஆயிட்டோம்னா நமக்கு அந்த வீண் செலவு வருமா வராதா? வராது. அதை சொல்லக்கூட நீர் சொல்லுவே. ஆனா எனக்கிட்ட இருக்கிற பலவீனத்தை அந்த ஆஸ்பத்திரியில போனா தானே போய் மாறும். நீர் சொல்லுவேர். ஐயா, என் ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை கூட வெறுமையா திரும்புவது இல்ல, வெறுமையா திரும்புவது இல்ல. அவன் அங்க பார்த்துட்டு இருக்கிற, நானும் எடுத்துறேன். விசுவாசம் உனக்குள்ள விசுவாசம் ஆழமாக கிரியை செய்யுமானால், உன் விசுவாசமானது தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக இருக்குமானால், உன் சரீரத்துல கேன்சரே இருந்தாலும் அது இல்லாம போகும். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. கேன்சரே இருந்தாலும் அது இல்லாமல் போகும். நமக்குன்னே தலைவலியை கண்டே நமக்கு இருக்க மனசு இல்லை. கேன்சர் ஒரு சின்ன சர்டிபிகேட் வந்தா போச்சு, பாதி ஜீவம் போச்சு. அல்லேலூயா சொல்லுமே. நான் சொல்ல முடியுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற டாக்டரை காட்டிலும் ஒரு பெரிய டாக்டர், ஆமே, அவரை போல ஒரு சிறந்த டாக்டர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் என்ன குளோரோஃபார்மா மயக்க மருந்து கொடுக்க, என்னது குளுக்கோஸா? குளோரோஃபார்ம் ஐயா. அது கொடுத்தாதான் இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? ஆபரேஷன். அன்னைக்கு குளோரோஃபார்ம் ஒண்ணுமே. ஏதேன் தோட்டத்தில் குளோரோஃபார்ம் இருந்ததா? ஆபரேஷன் தியேட்டர் இருந்ததா? நர்ஸ் இருந்தாங்களா? கமாண்டர் இருந்தாரா? கமாண்டரா எவரா இருந்தாரா? ஒருத்தரும் கிடையாது.
ஒரே ஒரு ஆண்டவர் சர்வ வல்லமையில தேவன் இருந்தா மனுஷனை கூப்பிட்டா லே படுலேன்னு சொன்னார், படுத்தான், அயர்ந்த நித்திர முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. திறந்தாரு, எடுத்தாரு, மூடினாரு, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. வரலையே. என் ஆண்டவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. விசுவாசம் இருக்கணுங்க. திரும்ப அந்த வசனத்தை சொல்ல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. சொல்லுமே, நம்புங்க, ஆண்டவரை மட்டும் நம்புங்க. என் ஆண்டவரால் கூடும், என் இயேசுவால் கூடும், அந்த நம்பிக்கை இருக்கட்டுமே. பாருங்க, ஆவிக்குரிய தாயார் எங்க ரோசம்மா அம்மா, இன்னைக்கு வயசு 90-95 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆஸ்பத்திரி பக்கம் கால் வச்சது கிடையாது. இன்னைக்கு ஆஸ்பத்திரி பக்கம் கால் வச்சது கிடையாது. கொஞ்சம் வயது முதிர்வு ஆதனால அப்படி ரூம்ல இருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்பாக கூட எங்க ஊழியர் மீட்டிங்ல வந்து ஜெபத்துல அப்படியே முழங்கால நிப்பாங்க. ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரி அத படி வாசல மற்றவங்களுக்காண்டி போயிருப்பாங்க. இவங்க தேவைக்குன்னு அந்த ஆஸ்பத்திரி படி வாசல மிதிச்சது கிடையாது. அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் என் உயிரை எடுக்கானா எடுத்துட்டு போட்டு அந்த ஆஸ்பத்திரி பக்கம் கால் வச்சுதான் என் உயிர் பண்ணுவான். நோ, அதாங்க விசுவாசம். அல்லேலூயா. சொல்லுமே, அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தையும் மாற்றுவார், உனக்கு விரோதமாக இருக்கிற தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த விசுவாசம் இருக்குதா? அந்த நம்பிக்கை இருக்கிறதா? யோபு சொல்லுகிறார், தேவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஒரு பாட்டுல, தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார். ஹல்லேலூயா. என் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் சித்தம் கொண்டார். அதை எவராலும் தடுக்க முடியாது, அதை எவராலும் தடை செய்ய முடியாது. இந்த யோபுடைய வாழ்க்கையில முதலாவது இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, இந்த மேன்மைகளை பெற்றுக்கொள்ள, இந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்ள இவரிடத்தில் இருந்தது விசுவாசம். விசுவாசம் என்னும் கேடயத்தை தன் கரத்தில் பிடித்துக் கொள்ளப்பட்ட ஒரு மனிதனால தான் தேவன் கொடுக்கிற அந்த உன்னத ஆசீர்வாதத்தை அவன் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, அங்கதான் ஆளே இல்லையே. எவ்வளவு நொறுக்கப்பட்டிருப்பேன். வேற யாரும் சொல்ல, நம்ம சபையில ஆராதிச்சவங்க இருந்த எவ்வளவு பொட்டி தெரித்திருக்கும், எவ்வளவு வேதனை ஆழத்தில் சென்றிருப்பேன். ஆனா அப்பெல்லாம் என் கையில இருந்தது விசுவாசம் என்கிற கேடயம். விசுவாசம் என்கிற கேடயம். கர்த்தாவே நீர் என்னை அழைத்தது உண்மையானா, என்னை ஊழியத்துக்கு அழைத்தது உண்மையானா, இதே ஜனங்கள் மத்தியிலே என் தேவனுக்கு ஆத்தும அறுவடை கர்த்தர் நீ தர நீர் போதுமானவர். வருடங்கள் மாதங்கள் அதுக்கு முன்னாடி கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கணும். எந்த சூழ்நிலையில் உங்கள் விசுவாசம் என்ன செய்து விடக்கூடாது? தளர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. விசுவாசமாகிய கப்பல் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சேதப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தின் எல்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அடைய வேண்டுமானால் நீங்கள் கடந்து போகிற இந்த விசுவாசமாகிய கப்பல் சேதமாக கூடாது. எதை சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி,
என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன வேதனை வந்தாலும் சரி, என் கரத்தில் கர்த்தர் தந்த அந்த விசுவாசம் என்று கேடயத்தை நான் கீழே வைக்க மாட்டேன் சொல்லுகிற மாத்திரம் கொஞ்சம் கரங்களை தட்டி அப்பாவே மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்ய வல்லவர். இரண்டாவதாக இங்கே ஒரு காரியத்தை நாம் தியானிக்கிறோம். வேகமா என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அதே 42ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்கள். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோபு சொல்லுகிறார், என் காதினால் உம்மை குறித்து சொல்லுங்க நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் இல்லைன்னா ஏதோ ஒரு நபர் மூலமாக நீங்க கேள்விப்பட்டு தான் அந்த இடத்துல என்ன செய்திருக்கிறீங்க சொல்லுங்க. நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சபையை நீங்க கேள்விப்பட்டீர்கள். அது குடும்பம் என்கிற ஒரு நிலைமையில நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நண்பர் என்கிற முறையிலே நீங்கள் இந்த சபையை கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் இந்த சபைக்குள்ளே கேள்விப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யோபு சொல்லுகிற அந்த ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து, நான் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இப்ப நீங்க வந்தீங்க, எதை கேள்விப்பட்டு இங்க வந்தீங்க? இப்ப எல்லாரும் இங்க வந்தீங்க, இந்த சபையை கேள்விப்பட்டு வந்தீங்க. இந்த சபையை நீங்க கேள்விப்பட்டு வந்தீர்கள். அந்த சபையை குறித்து உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? ஒண்ணுமே சொல்லலையா? இங்க வாங்க, ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அங்க இயேசுவானவர் என்ன செய்கிறார்? அசைவாடுகிறார். ஆவியானவர் அங்கே கிரிகை செய்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் இதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் கேள்விப்படுகிறோம். கேள்விப்பட்டு தான் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அப்படித்தானே? ஆமா. இதை யோபுவும் கேள்விப்பட்டார். என் ஆண்டவர் என் வாழ்விலே அற்புதம் செய்வார், என் வாழ்விலே நன்மையை செய்வார் என்பதை யோபுவும் கேள்விப்பட்டார். ஆனால் அங்கு அதை முடிக்கவில்லை. என் ஆண்டுடைய வார்த்தை தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதோ என் கண் உம்மை என்ன செய்கிறது? ஐயா, கேள்விப்பட்டதோடு மாத்திரம் அங்க யோபு முடிக்கவில்லை. யோபு தேவனை காணும் வண்ணமாக, அவரை கண்டு கொள்ளும் வரைக்கும் அந்த தேடுவதை அவன் நிறுத்தவே இல்லை. கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுமே. கேள்விப்பட்டார், நீங்களும் கேள்விப்பட்டீர்கள். இந்த சபைக்கு போனா என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அங்கே போனா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும், கேள்விப்பட்டு வந்தீர்கள். ஆனால் வந்ததோடு நிறுத்துவதல்ல, என் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த நன்மையை செய்கிறது வரைக்கும் இந்த ஓட்டத்தை, இந்த பிரயாசத்தை நான் ஒரு நாள் விட போவது இல்லை என்று சொல்லுகிற மாத்திரம் ஒரு பலத்தை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் அப்படி இல்லை. வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3 வாரம் பார்ப்பாங்க, அதுக்கு என்ன செய்திருவாங்க? அப்படியே போயிருவாங்க. போகிறவர்களுக்கு ஆண்டவர் போகிறவராகவே இருப்பார். எப்படி? போகிறவர்களுக்கு ஆண்டவரும் போகிறவராகவே இருப்பார். காண விரும்புகிற பிள்ளைகளுக்கு தான், அதை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு தான், அதை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு தான் என் தேவன் தன்னை முகமுகமாய் காணும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? நான் போகிறவனாக இருக்க கூடாது, இயேசுவை காண்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு மகனாக நாம் வாழ வேணும். அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை அந்த எதிர்பார்ப்பு இருக்குது? அர்த்தம்ல சங்கீதத்தில் அழகா சொன்னார். என்னது? இயேசு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். பார்க்கணும்னு ஆசை இருந்தது, அந்த ஆசையோடு அங்க அவன் நிறுத்தவில்லை, பிரயாசப்படுகிறான். முடிந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை
நடுவில் எப்படியாகிலும் இயேசுவை பார்க்கணும், எப்படியாலும் அவரை நான் பார்க்கணும் என்கிற ஒரு வெறி, ஒரு தாக்கம் அந்த சகீடத்துல இருந்ததுனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. ஐயா, போகிறவர்களாக இருப்போம் என்றால் கூட்டத்திலே பல பேர் போனார்கள். இயேசுவோடு போகிற கூட்டத்திலே நான் தான் சொன்னேன், நீங்கள் போகிறவர்களாக இருந்தால் அவரும் போகிறவராகவே இருப்பார். இயேசுடைய கூட்டத்தில் பல பேர் போனார்கள். ஆனா எவன் பார்க்க ஆவல் பட்டானோ, எவன் பார்ப்பதற்கு அதிகமாக பிரயாசப்பட்டானோ, அவனோடு கூட இயேசு அவன் வீட்டிற்கு சென்றார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஐயா, கேள்விப்பட்டதோடு முடிக்கிறதல்ல வாழ்க்கை, வந்து கடந்து போகிறதல்ல வாழ்க்கை. சொல்லுவாங்க இதுவும் கடந்து போங்க, அப்படி அல்ல. அது மற்ற காரியங்களுக்கு, இயேசுவானவருக்கு அல்ல. இயேசுவானிடத்தில் எந்த ஒரு மனிதன் சரண்டர் ஆகிறானோ, இவரை நான் பார்க்கும் வரைக்கும், இவர் என் வாழ்க்கையை அற்புதம் செய்யும் வரைக்கும், என் வாழ்வில் ஒரு புதிய ஆரம்பம் வருகிறது வரைக்கும் இதை நான் விட மாட்டேன், இவருடைய பாதத்தை விட மாட்டேன் என்று எவன் பிடித்துக் கொள்கிறானோ, யாக்கோபை போல எவன் பிடித்துக் கொள்கிறானோ, அந்த குடும்பத்தில் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. இவ பிள்ளைகளை உங்க குடும்பத்தில் கர்த்தர் நன்மை செய்ய விரும்புகிறார். இந்த மாதத்தில் உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எல்லாரை போல போகிறவர்களாக இருக்காதீர்கள். என் ஆண்டவரை பார்ப்பது மாத்திரமல்ல, அவர் என்னோடு கூட வர வேண்டும், அவர் என் வீட்டிற்கு வர வேண்டும், அவர் என் குடும்பத்தில் வாசம் பண்ண வேண்டும். என் குடும்பத்தை பார்த்து சொல்லணும், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை எதிர்பார்க்கிறீங்க? என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை என் இயேசுவானவர் என்னோடு பேசணும், என் குடும்பத்தோடு பேசணும். அந்த திமிர்வாத காரணம் 4 பேர் தூக்கிட்டு வராங்க. புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம கண் காணணும். நம் குடும்பத்தில் கர்த்தர் செய்கிற காரியங்களை உங்க கண்கள் காணணும். அந்த 4 அது நண்பர்களா தெரியல, குடும்பமா தெரியல, அது யாருன்னே தெரியல. ஆனா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த மனிதனை அவரிடத்தில் கொண்டு செல்வேன் என்றால் கர்த்தர் நிச்சயமாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை அந்த 4 பேருக்குள்ள இருந்ததுனால தான் கூட்டத்தை பார்க்கறாங்க, வீட்டை பார்க்கறாங்க, மேலே ஏறுறாங்க, ஓட்ட பிரிக்கிறாங்க. எப்படியாக இந்த மனிதனுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வெறி, ஒரு தாக்கம். ஒண்ணு, இந்த மனிதனை கர்த்தர் பார்க்கணும். இந்த மனிதனை பார்த்து கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரோ, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரோ? தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லணும்ல. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? உங்கள்ட்ட கர்த்தர் பேசுவாருங்க. நீ மகனை குறித்து அழுகிறாயா, மகளை குறித்து அழுகிறாயா, குடும்பத்தை குறித்து அழுகிறாய், கர்த்தர் உன்னோடு பேசுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று உன்னோடு கர்த்தர் பேசுவார். யோபுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. நான் கேள்விப்பட்டதோடு மாத்திரமல்ல, அவரை பார்க்கவும் நான் செய்து விட்டேன். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் இந்த பகல் வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், நான் கேள்விப்பட்டேன், இந்த வார்த்தை மூலமாக அவரை நான் பார்த்து விட்டேன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு மேன்மை கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். உங்கள் எதிர்பார்ப்புகள் ஒன்றும் விருதாய் போவது இல்லை. எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் இந்த பகல் வேளை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லி போங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேள்விப்பட்டு வந்தேன், இப்பொழுது உம்மை காணும்படியாக என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீர். இதை செய்வார். முதலாவது யோபுக்குள்ள இருந்தது என்னது சொல்லுங்க? விசுவாசம். இரண்டாவது அவனிடத்தில் இருந்த பிரயாசம். அது ஒரு நாளும் அவரை குறிக்கொள்ளவில்லை. எவ்வளவோ பிரச்சனை பாருங்க. நான் அடிக்கடி சொல்ல, யோபுடைய வாழ்வில் வந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தனா நான் நிப்பேன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா யோபுடைய வந்த பிரச்சனையில நான் சொல்வேன், ஒரு 5% கூட நான் இன்னும் அனுபவிக்கல. 95% இன்னும் இருக்கு பாக்கி. இதெல்லாம் என் வாழ்க்கையை வந்திருந்தா நான் நின்றிருப்பேன், கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா அவைகள் மத்தியிலே யோபு நின்றதற்கு காரணம், ஆண்டவரை குறித்து நான் கேள்விப்பட்டேன், தேவனை
நிறைவேறும், என் குடும்பத்தில் நிறைவேறும், என் பிள்ளையோட வாழ்க்கையில நிறைவேறும், இதே பட்டணத்தில் கர்த்தனை உயர்த்துவாருங்கிற நிச்சயம் யோபுடைய வாழ்க்கையில இருந்ததுனால தான் அந்த விசுவாசத்திலே சற்றும் தளராதபடி, சற்றும் குறையாதபடி யோபு நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுமே. உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்க நம்பிக்கை எப்படி இருக்கிறது? சீசர்களை போல தடுமாற்றத்தில் இருக்கிறீங்களா? இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னோடு பேசிட்டார், இனி அவருடைய முகத்தை, அவருடைய அற்புதத்தை என் குடும்பத்தில் நான் பார்க்க போகிறேன். அந்த நிச்சயத்தோடு நாம் காணப்படுவோமே. மூன்றாவது ஒரு காரியத்தை அங்க நமக்கு தேவன் கற்றுத் தருகிறார். பாருங்கள், அங்க வாசிக்கிற 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தை, 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். பாருங்க, முதலாவது யோபிடத்தில் இருந்த விசுவாசம், இரண்டாவது அந்த விசுவாசத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிரயாசம், ஒரு நம்பிக்கை யோபிடத்தில் அதிகமாக செயல்பட்டது. மூன்றாவது, இந்த மனிதத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவனிடத்தில் இருந்த தாழ்மை. எப்படி சொல்லுங்க? அவனிடத்தில் இருந்த ஒரு தாழ்மை. பாருங்க, வாசிக்கிறோம், ஆகையால் நான் என்னை அருவருத்து. இங்க இருக்கிற எத்தனை பேர் உண்மையிலே என்னை நான் வெறுக்கிறேன் என்று திருவே சொல்ல முடியும்? மற்றவர்களை வெறுப்போம், குடும்பத்தை வெறுப்போம், சபையை வெறுப்போம், சமுதாயத்தை வெறுப்போம். ஆனா யாரும் தன்னை வெறுப்பது இல்லை. அதை சீக்கிரத்தில் யாரும் செய்வது இல்லை. தற்கொலை செய்கிறவர்கள் கூட ஏன் செய்து கொள்ளுகிறார்கள்? அவர்கள் தன்னை வெறுத்தல்ல, இந்த பழி சொல்லை என்னால கேட்க முடியல, நான் உயிரோடு இருந்து இந்த பழி சொல்லை நான் கேட்க விரும்பவில்லை. அவர்கள் தன்னை வெறுக்கவில்லை, வருகிற வார்த்தையை வெறுக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். ஆனா யோபு பாருங்க, அவன் தன்னை என்ன செய்கிறான்? வெறுத்து, அந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனாக, தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனாக யோபு தன்னை மாற்றிக்கொண்டார். பட்டணத்திலே உயர்ந்த ஒரு மனிதன், பட்டணத்திலே செல்வாக்கு மிகுந்த ஒரு மனிதன். இவன் கையை நீட்டினா போதும் 1000 பேர் முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு பேர் பெற்ற ஒரு மனிதன் தான் யாரு யோபு. ஆனா இப்பொழுது அவன் தன்னையே வெறுக்கிறான், தன்னை தேவ சமூகத்தில் முற்றுமுடியா ஒப்பு கொடுக்கிறான். நான் எதை சொல்ல என்றால், தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை இப்படியாக சொல்ல, தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன். முதலாவது ஒண்ணு நீ என்ன செய்யணும்? தாழ்மைப்படுத்தணும். இந்த கணேருக்குள்ள இந்த தாழ்மை என்ன கடந்து வருவது இல்லை. நான் மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க மேன்மையாக இருங்கள், நல்லது, நீங்க உயர்ந்திருங்கள், நல்லது. ஆனா மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த மேன்மைகளை பார்க்கும்போது உங்களுக்குள்ள பொறாமை வருகிறது என்றால் உங்களுக்குள்ள என்ன இல்லை? உங்களுக்கு தாழ்மை இல்லை. மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கிற மேன்மைகளை பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்சல் வருகிறது என்றால் உங்களுக்குள்ள என்ன இல்லை? தாழ்மை இல்லை. அநேக நேரங்களில் அதில் நாம் தோற்று போய் கொண்டு இருக்கிறோம். மற்ற குடும்பத்தில் ஆண்டவர் சில நன்மைகளை செய்யும் போது நம்ம கொஞ்சம் வேதனைப்படுகிறோம். அது குடும்பத்திலே இருக்கட்டு, நண்பரிடத்திலே இருக்கட்டு, ஏன் அவர்களுக்கு மாத்திரம் ஏன் இந்த உயர்வு, அவருடைய குடும்பத்திலே இந்த ஆசீர்வாதம், நானும் ஆண்டவரை ஆராதிக்கத்தானே செய்கிறேன், என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியலையே, அந்த நன்மையை பெற முடியவில்லையே. இந்த சிந்தைகள் உங்கள் வாழ்க்கையில வரும்போது உங்களுக்குள்ள பொறாமை இருக்கிறது, உங்களுக்குள்ள எரிச்சல் இருக்கிறது. அங்கே தாழ்மை இல்லை. தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன். என்னிடத்துல சொல்ல, தாழ்மை உள்ளவனை அவர் என்ன செய்கிறாராம்? அவர் நோக்கி பார்க்கிற தேவன். அவர் நோக்கி பார்க்கிற தேவன். தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிற தேவன்.
தமிழ் ஒரு பழமொழி சொல்லும், தாழ்ந்த இடத்துல என்ன கட்டுமா? தண்ணி கட்டும். நீ எந்த அளவுக்கு உன்னை நீ தாழ்த்தி கொண்டு இருக்கிறாயோ, எந்த அளவுக்கு உன்னை நீ வெறுத்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தரை உயரத்தில் கொண்டு செல்ல அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. சிலருக்கு இந்த நான் என்கிற ஆணவம் என்ன செய்யாது? போகாது. என்னாலதான் எல்லாம் முடியும் என்கிற ஆணவம் என்ன செய்யாது? இன்னும் போகாது. அதெல்லாம் கொஞ்சம் அழியணும். போன வாரம் ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் தியானித்தோம், ஜீவ பலியாக. அதுல ரெண்டாவது பாயிண்ட் என்னது? தோல் உரிக்கணும். சில சுபாவங்கள் எல்லாம் அப்படி தோல் உரிக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. நான் என்கிற அந்த ஆணவ பேச்சல் என்ன செய்யணும்? தோல் உரிக்கணும். எங்களால தான் எல்லாம் முடியும் என்கிற அந்த தோல் என்ன செய்யணும்? முறியணும், உரிக்கப்படணும். அப்படி உரிக்கப்பட்டால் மாத்திரமே கர்த்தரை உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு சொல்லுவேன், என்னால ஒண்ணும் முடியாது. என் கூட இருக்கிற இயேசுவானவர் எல்லாவற்றையும் செய்வார். அவர் என்னை கொண்டு செய்வார். அவர் சித்தத்தை நிறைவேற்ற என்னை பயன்படுத்தவும் செய்வார். அல்லேலூயா சொல்லுமே. ஆனா நான் தான் எல்லாம் செய்றேன், என்னால தான் எல்லாம் முடியும், என்னால தான் எல்லாம் கூடணும் நான் நினைச்சிட்டேன்னா நம்ம சீராயிரும். அல்லேலூயா சொல்லுமே. ஆண்டுடைய கரத்திலிருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். பிலிப்பியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றிற்கு மேலாக அவர் தன்னை தாழ்த்தினதினாலே அவரை எல்லாவற்றிற்கு மேலாக பிதா என்ன செய்தார்? அல்லேலூயா சொல்லுமே. இயேசுவானவரே தன்னை என்ன செய்தாரா? தாழ்த்தினார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? தன்னை என்ன செய்தார்? தாழ்த்தினார். அல்லேலூயா சொல்லுமே. ஆசீர்வாதம் வேணுமா? மேன்மை வேணுமா? ஆண்டவரை பார்க்கணுமா? ஆண்டவர் குடும்பத்தில் வாசம் பண்ணணுமா? தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. பழைய பாட்டு உண்டுல, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, தன் பலமுட வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுட தன் பலமுட சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை எதிர்பார்க்கிறீங்க? யோசேப்பிடம் இருந்த தாழ்மை, தாவீதிடத்தில் இருந்த தாழ்மை நம்மிடத்தில் இருக்குமானால் கர்த்தர் நம்மை மேன்மையா நடத்துவார். கர்த்தர் நம்மை மேன்மையா நடத்துவார். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மேன்மை கர்த்தர் தரப்போகிறார். தேவ பிள்ளைகளே, விசுவாசம் என்கிற கேடயம் அதை ஒரு நாளும் கீழே வச்சு விடாதீங்க. பிரயாசம், ஆண்டவரை எப்படியாகிலும் பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வெறி, அந்த ஒரு நம்பிக்கை ஒரு நாளும் குறுகி போய்விடக் கூடாது. யாக்கோபை போல பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட பிடிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் பிடிக்கணும். என் குடும்பத்தை நீர் பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை நீர் சொல்லணும். அந்த 100க்கு அதிபதி சொல்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. அப்பா, உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், என் குடும்பத்துக்காக ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். அது நிறைவேறுமே, அது நிறைவேறும். தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன். அந்த பகல்வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளையானா உங்ககிட்ட தாழ்மை இருக்கணும், தாழ்மை சொந்த இருக்கணும், தாழ்மையின் அனுபவம் இருக்கணும். எந்த உயரத்துல போனாலும் சரி, உன் குடும்பம் எந்த உயரத்துல போனாலும் சரி, உனக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். அநேக குடும்பத்தை நான் பார்க்கிறேன், கொஞ்சம் உயர்வு வந்த உடனே, கொஞ்சம் மேன்மை வந்த உடனே தாழ்மை எல்லாம் பறந்து போகுது. என் ஆண்டவர் அதை விரும்பவில்லை.
எந்த இடத்துல போனாலும் சரி, எந்த உயரத்துல போய் இருந்தாலும் சரி, உனக்கிட்ட இருக்கிற தாழ்மை ஒரு நாள் செய்யக்கூடாது, அது குறைந்து போக கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன். இந்த பகல் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். தேவன் கொடுக்கிற அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற வேண்டும். ஒரு எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தாழ்மையோடு காணப்படுவோ கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போம் தேவ சமூகத்திலே, அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போம். இந்த பகல்விலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை, சிலருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த பலவீனங்களை, சிலருடைய வாழ்க்கையிலே காணப்படும் தடைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையிலே பெற்றது போல உன் வாழ்க்கையில் நீ பெறணும், உன் குடும்பத்தில் நீ பெறணும், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில நீ பெறணும். கர்த்தர் தரப்போகிறார். என் ஆண்டவர் உனக்காக ஒரு வாசலை திறக்க போகிறார். உனக்காக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நீ தளர்ந்து விடாதே, நீ விசுவாசத்தில் தளர்ந்து விடாத. ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தில் நீ ஒரு நாள் தளர்ந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக யோபுவை போல ஒரு தாழ்மையின் அனுபவம், தன்னை வெறுக்கிற ஒரு அனுபவம், தன் சுபாவத்தை வெறுக்கிற ஒரு அனுபவம், தன் மேன்மைகளை வெறுக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருக்காக சகலவற்றையும் அற்பை குப்பையுமாக எண்ணுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு சில இடத்துல பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல படிப்பு வந்தவுடனே, கொஞ்சம் வசதி வந்தவுடனே ஆண்டவரை மறந்த சில கூட்டங்கள் உண்டு. ஆண்டவரை மறந்த சில கூட்டங்கள் உண்டு. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறந்தால் நாம் எங்கே போவோம்? ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறந்தால் நாம் எங்கே போவோம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாக்கிற தேவனை நீ மறந்தால் அவர் உன்னை மறந்து விடுவாரே. நிமிடங்கள் தோறும் நொடி பொழுதிலும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நீ மறந்தால், அவர் மறந்தால் நீ எங்கே போவாய்? நீ யாரிடத்துல போய் நிற்பாய்? கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன் குடும்பத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உன் குடும்பத்திலே கர்த்தர் மேன்மை செய்ய விரும்புகிறார். எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகள் கொஞ்சம் வாய்களை திறந்து முடிந்தவங்க கொஞ்சம் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இந்த யோபுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்ட அந்த மேன்மை, இந்த யோபுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்ட அந்த ஆசீர்வாதம், இந்த யோபுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்ட அந்த ஆயுசு நாட்கள் என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளணும், என் குடும்பத்தில் நான் பெற்றுக்கொள்ளணும், என் பிள்ளைடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் செய்வார். சங்கீதக்கார தாவீது சொல்லுகிற, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்ன தொடரும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருப்பாய் என்றார். ஓ, கர்த்தரை ஆராதிப்பதிலே நீ குறைவில்லாதவனாய் நீ காணப்படுவாய் என்றார். உன்னை நீ தேவ சமூகத்தில் ஒரு தாழ்மை ரூபமாய் நீ ஒப்பு கொடுப்பாய் என்றார். உன் வாழ்க்கையிலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் உன்னை தொடரும். நன்மை கிருபையும் உன்னை தொடரும். நன்மை கிருபையும் உன்னை தொடரும். நீ அதற்கு பின்னாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதை நாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்காக வாசலை திறப்பார். கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் நிறைவானவர், அவரிடத்தில் குறைவில்லை. அவர் நிறைவானவர், அவரிடத்தில் குறைவு இல்லை. உன் வாழ்வில் இருக்கிற இந்த குறைவை மாற்ற அந்த நிறைவானவனை வரவழைக்கும் போது, அந்த நிறைவான இயேசுவானவரை நீ அழைக்கும் போது உன் வாழ்வில் இருக்கிற இந்த குறைகள் மாறப்போகிறது. இந்த அவமானத்தின் குறைகள் மாறப்போகிறது. இந்த சஞ்சலத்தின் குறைகள் மாறப்போகிறது. இந்த பலவீனத்தின் குறைகள் மாறப்போகிறது. அந்த நிறைவான இயேசுவை, அந்த நிறைவான ஆவியானவரை நீ எதிர்பார்க்கும் போது, நீ வாஞ்சிக்கும் போது, நீ அழைக்கும் போது அவர் உன்னை நடத்துவாரே.
அவர் உன்னை நடத்துவாரே, அவர் உன்னை நடத்துவாரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் பாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலமாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலமாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. அப்பா, முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. எல்லாரும் தேவ சமூகத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு ஆமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. கரங்களை தட்டி அந்த நிறைவான ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாக, அந்த நிறைவான ஆவியானவர் உன் சரீரத்தை ஆளுகை செய்யும்படியாக, அந்த நிறைவான ஆவியானவர் உன் பிள்ளையை ஆளுகை செய்யும்படியாக, அந்த நிறைவான ஆவியானவர் உன் கணவரை ஆளுகை செய்யும்படியாக. ஓ தேவ சமூகத்திலே கேளு, தேவ சமூகத்திலே ஒப்புக்கொண்டு, தேவ சமூகத்திலே ஒப்புக்கொண்டு அவர் உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த நிறைவான ஆவியானவர், அந்த மகிமையின் ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் உன்னை ஆளுகை செய்யணும். குடும்பத்தை நிறைவாய் நடத்தணும். குடும்பத்தை நிறைவாய் நடத்தணும். அந்த நிறைவான ஆவியானவர் உன் குடும்பத்திலே கடந்து வரும்போது, உன் குடும்பத்திலே காணப்படுகிற, உன் சரீரத்திலே காணப்படுகிற, உன் பொருளாதாரத்திலே காணப்படுகிற அந்த குறைவான அனுபவங்கள் மாறுமே. அந்த குறைவான அனுபவங்கள் மாறுமே. அந்த குறைவான அனுபவங்கள் மாற்றுமே. என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல உன் ஆசீர்வாதத்தை பாத்திரம், உன் பலம் என்கிற பாத்திரம் அது பூரணமாய் நிரம்பி வழியுமே. எஸ் எஸ், கர்த்தரனோடு பேசுகிறார்.